strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப், உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் T20 அட் கொல்கட்டா நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல இந்தியா 7 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல சும்மா தரமா வின் பண்ணியிருக்காங்க. மக்களே, ஒரு மிகப்பெரிய த்ராஷிங்கை தான் ஆக்சுவலா இங்கிலாந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த சீரீஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய பில்டப் கொடுத்திருந்தோம். பிகாஸ் இங்கிலாண்டோட T20 ஸ்குவாடும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்குவாட் அண்ட் ரீசென்ட் டைம்ஸ்ல நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட பிளேயர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு பிளேயர்ஸ். பட் இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல எல்லாருமே ஃபெயிலியர் ஆயிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும், அப்பார்ட் ஃப்ரம் ஜாஸ் பட்லர். ஸோ அதனால டிசப்பாயிண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் இங்கிலாந்து, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னைக்குமே ஒரு டீம் வந்து பாத்தீங்கன்னா அவேல போய் டூர் பண்றாங்கன்னா முதல் மேட்ச் என்னைக்குமே கொஞ்சம் அடி வாங்குவாங்க. அந்த வகையில தான் இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா அடி வாங்கியிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜாஸ் பட்லர் ஒருத்தர் தான் ஃபென்டாஸ்டிக்கா விளாடினாரு. அதுக்கு ரீசன்ஸ் இருக்கு. பிகாஸ் ஜாஸ் பட்லர் பல வருஷமா IPL விளையாடிட்டு இருக்காரு. ஸோ இந்தியன் விக்கெட்ஸ் எப்படி இருக்கும்ன்றது அவருக்கு நல்லாவே ஐடியா இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அடாப்டும் பண்ணி நிறைய இம்பார்ட்டன்ட் நாக்ஸ் விளையாடி இருக்காரு ராஜஸ்தான் ராயல்ஸ் IPL-ல. ஸோ இந்த கேம்லயும் நான் கிளியரா பார்த்தேன், அந்த அடாப்டபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் கிட்ட அதிகமா இருந்துச்சு கம்பேர்ட் டு அதர் பிளேயர்ஸ். நீங்க அதர் பிளேயர்ஸ் எடுத்து பாருங்களேன், யாருக்குமே பெருசா ஆக்சுவலா IPL விளையாடி எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. டு சம் எக்ஸ்டென்ட் லிவிங்ஸ்டனுக்கு இருக்கு, ஆனா அவருமே IPL-ல பெருசா நல்லா பண்ணது கிடையாது அகைன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ். ஸோ அவருமே ஸ்ட்ரகிள் ஆனாரு. மத்த எல்லா பேட்ஸ்மேனுமே நீங்க டக்கெட் எடுத்துக்கோங்க, இல்ல புது பையன் ஜேக்கப் பெத்தல் எடுத்துக்கோங்க, இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே புதுசா விளையாடுறாங்க இந்தியால. சோ கண்டிப்பா இந்த கண்டிஷன்ஸ்க்கு அடாப்ட் பண்றதுக்கு இட் வில் டேக் சம் டைம். அண்ட் யார விளையாடுறாங்க, குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் லைக் அக்சர் பட்டேல் ஒரு பக்கம், வருண் சக்கரவர்த்தி, ஆப்வியஸ்லி அந்த ஒரு சேலஞ்ச் இருக்கும். பட் at the same time we have to give huge credit to India. The way அவங்க வந்து இந்த கேம் அப்ரோச் பண்ண விதம் வந்து பார்க்கும்போது செமையா இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ், இன்னைக்கு ஒரு புதுவிதமான ஒரு ஸ்ட்ராட்டஜியோட உள்ள நுழைஞ்சாங்க இந்தியா. எனக்கு வந்து சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. எனக்கு மட்டும் இல்ல, மொத்த இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸுக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸா இருந்திருக்கும். ஏன்னா ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வச்சுதான் போனாங்க. ஹர்ஷதீப் சிங், முகமது ஷமி விளையாடல. அட் த சேம் டைம் 3 ஸ்பின்னர்ஸோட போனாங்க. அடுத்த சீமர் யாருன்னு பார்த்தா ஹர்திக் பாண்டியா தான். ஒருவேளை ரிஸ்க் எடுக்கிறாங்களோ, இது ஒருவேளை பேக் ஃபயர் ஆயிடுமோன்ற மாதிரி ஒரு பயம் பயங்கரமா இருந்துச்சு. பட் நம்ம பயந்தோம். பட் அவங்க என்ன ஒரு பிளானோட உள்ள வந்தாங்களோ அதை சக்சீட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். சோ ஒரு டைம்ல இந்தியா தோக்கும் போதோ இல்ல வந்து ஸ்ட்ராட்டஜி கிளிக் ஆகலன்னா நம்ம கேப்டனையோ கோச்சையோ பயங்கரமா குறை சொல்றோம். சரி, இந்த ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க எடுத்துட்டு வந்த அந்த பிளான் வந்து கிளிக் ஆயிடுச்சு. ஸோ அதனால கண்டிப்பா அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் சரி, கேப்டன் சூரியகுமார் யாதவுக்கும் நம்ம கிரெடிட் கொடுத்துதான் ஆகணும். சூப்பரா பிளான் பண்ணி வந்து ஸ்பின்னர்ஸை வச்சு இங்கிலாண்டை சோக் பண்ணணும்னு நினைச்சாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் சோக் பண்ணாங்க மக்களே. ஸோ இம்பார்ட்டன்ட் டாஸை வின் பண்ணாரு சூரியகுமார் யாதவ், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. டிபிக்கல் கொல்கட்டா விக்கெட்டான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. ஏன்னா டிபிக்கல் கொல்கட்டா விக்கெட் நம்ம IPL-ல பார்த்துருக்கோம். ஃபிளாட் ட்ராக் 260 250 அடிச்சிட்டு இருந்தாங்க, அதையும் சேஸ்லாம் பண்ணாங்க. பட் இந்த விக்கெட் பார்க்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிக்கியா இருந்துச்சு. அதாவது பால் ஹோல்ட் ஆச்சு, ஒரு பவுன்ஸ் இருந்தது, ஆனா அது பகிள் பவுன்ஸா இருந்துச்சு. ஸ்பின்னர்ஸ்க்கு பெருசாலாம் ஒன்றும் டேர்ன் இல்லை, ஆனா லைட்டா ஒரு கிரிப் இருந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? நீங்க ஃப்ரீ ஃப்ளோயிங்கா விளையாட முடியாது, அந்த ஒரு இஷ்யூஸ் இருந்துச்சு பேட்ஸ்மேனுக்கு. அதனாலதான் உஷாரா டாஸ் இன் பண்ணி போலிங் எடுத்தாரு சூரியகுமார் யாதவ். அண்ட் 132 ஆல் அவுட் இங்கிலாந்து. புவர் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ். அபார்ட் ஃப்ரம் ஜாஸ் பட்லர், எல்லா இங்கிலாந்து பேட்ஸ்மேனுக்குமே வந்து பாத்தீங்கன்னா எப்படி விளையாடுறது, எஸ்பெஷலி ஸ்பின்னர்ஸ்ன்றதை வந்து பாத்தீங்கன்னா தெரியலன்றதான் நம்ம சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் மேட்ச் கண்டிப்பா இது ஒரு லேர்னிங் லெசனா இருக்கும். ஹோப்ஃபுல்லி செகண்ட் மேட்ச்ல ஒரு நல்ல கம்பேக் கொடுப்பாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஃப்ரம் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்ஸ் எஸ்பெஷலி. பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல ஹர்ஷதீப் சிங் கலக்கலா போட்டாருங்க, டவுட்டே கிடையாது. அவர் தான் வந்து இந்த புள்ளையார் சொல்லி போட்டதே. வந்து ஃபில் சால்ட் விக்கெட் எடுத்தது ஹியூஜ் விக்கெட். ஏன்னா ஃபில் சால்ட்லாம் நின்னா ஒன்னும் இல்லை, ஒரு 3 ஓவர் நின்னாலே வந்து பாத்தீங்கன்னா 25 ரன் 30 ரன் டப்புன்னு அடிச்சு கொடுத்துட்டு போயிடுவாரு. ஸோ அவர் விக்கெட் வந்து ரொம்ப குரூஷலா இருந்தது. அப்புறம் பென் டெக்கெட் விக்கெட்டும் எடுத்தாரு. ஸோ 2 ஓப்பனர்ஸையும் எடுத்தோடனே வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு அப்பவே வந்து கொஞ்சம் தடுமாற ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஒரு எண்ட்ல ஜாஸ் பட்லர் ஸ்டெடியா விளையாடிட்டு இருந்தாரு. அன்பார்ச்சுனேட்லி வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கிரியேட் ஆச்சு ப்ரூக்குக்கும் ஜாஸ் பட்லருக்கும். அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி வந்து பாத்தீங்கன்னா ப்ரூக் எடுத்தாரு. அதுக்கும் ப்ரூக் நல்லா விளையாடிட்டு இருந்தாருங்க. அந்த எக்ஸ்ட்ரா கவர் டிரைவ்ல ஒரு 6 இருக்கட்டும், இல்ல வருண் சக்கரவர்த்தி அந்த கட் ஷாட்டா இருக்கட்டும், நல்லா தான் விளையாடிட்டு இருந்தாரு. பட் சூப்பரா கம்பேக் ஆனாரு வருண் சக்கரவர்த்தி. அந்த ஒரு டஃப்பான ஒரு பால், அந்த ஒரு பேக் ஆஃப் லென்த்ல ஒரு பால் சொடுக்கு பால் மாதிரி போட்டாரு, மாடினாரு ஹாரி ப்ரூக். அண்ட் அடுத்தது வந்து லிவிங்ஸ்டன், க்ளூவே இல்ல, ஸ்கோப்பே லேதுன்னு வாங்கல, நம்ம சீகா சார் சொல்ற மாதிரி அந்த மாதிரி பால் எங்க போகுதுன்னே தெரியலங்க அப்படின்ற மாதிரி அவர் போல்ட் ஆயிட்டு போனாரு. சோ 4-5 விக்கெட் டக்குன்னு விட்டுட்டாங்க. ஜேக்கப் பெத்தலும் வந்து பாத்தீங்கன்னா குயிக்கா அவுட் ஆயிட்டாரு. சோ ரியலி தே வேர் அண்டர் பிரஷர், அதுல எந்த டவுட்டும் இல்லை. பட் ஒரு எண்ட்ல ஜாஸ் பட்லர் ஃபேன்டாஸ்டிக் நாக்ங்க, 68 ரன்ஸ் ஆஃப் 44 பால்ஸ்ல அவர் பாட்டுக்கு ஃப்ளூவெண்டா விளையாடி இருந்தாரு. ஒரு ஸ்டேஜ்ல எனக்கு பார்க்கும்போது இது இந்தியா வர்சஸ் இங்கிலாண்டா இல்ல இந்தியா வர்சஸ் ஜாஸ் பட்லரான்ற மாதிரி தோணுச்சு. சோ அவரும் அவரால் முடிஞ்ச வரைக்கும் அடிச்சாரு, 68க்கு அவுட் ஆயிட்டாரு. அண்ட் இந்தியா போலிங்ல நான் சொன்ன மாதிரி ஹர்ஷதீப் சிங் அவர் தான் பிளேயர் சொல்லி போட்டு ஃபென்டாஸ்டிக்கா போட்டாரு. இப்போ இந்தியாவோட ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இன் T20 இன்டர்நேஷனல். பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு ஹர்ஷதீப் சிங் டெவலப் ஆகி இன்னைக்கு ஒரு ஸ்டேஜ்ல வந்து நிக்கிறாருன்னு சொல்லிட்டு. ஸ்டில் இஸ் அ யங் கை, லாங் வே டு கோ. டெஃபினட்டா ஒரு
ஒரு காலகட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங் ஒரு பெரிய போலரா வருவாரு. T20ல மட்டும் இல்ல, எல்லா ஃபார்மேட்லயும்ன்றதான் நான் சொல்லுவேன். பிகாஸ் அந்த அளவுக்கு இவர்கிட்ட டேலண்ட் இருக்குன்றதான் உண்மையான ஒரு விஷயம். இன்னைக்கு அவர் போட்ட அந்த லைன் அண்ட் லென்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்சிருந்ததுங்க. ஏன்னா டைட் லைன் அண்ட் லென்ஸ் போட்டார். லூஸ் பால்ஸ் அந்த அளவுக்கு அவர் போடவே இல்லை இந்த என்டையர் மேட்ச்ல. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜென்ரலா ஹர்ஷதீப் சிங் கிட்ட இருக்கிற ஒரு இஷ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 2-3 பால் சூப்பரா போடுவாரு, சம்டைம்ஸ் 2-3 லூஸ் பால்ஸ் போட்டுருவாரு. அந்த கண்ட்ரோல் இருக்காது. ஆனா ரீசெண்டா நான் பாக்குற ஹர்ஷதீப் சிங் கிட்ட என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு கண்ட்ரோல் வந்துருச்சு. ஆப்வியஸ்லி அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணதான் அது வரும். அட் சேம் டைம் உங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த டெடிகேஷன், சோ அது ஹர்ஷதீப் சிங் நல்லா கொடுக்குறாருன்றது கிளியர் கட்டா தெரியுது. அதனாலதான் இந்த ஹார்ட் ஒர்க்னாலதான் இன்னைக்கு வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேம்லயும் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்காருன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் இஸ் அ கீ போலர். ஆக்சுவலா ஃபியூச்சர் வந்து அடுத்தது பும்ராக்கு அப்புறம் நம்ம யார் பாக்குறோம்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஹர்ஷதீப் சிங் தான் சொல்லுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ். அவரு சூப்பரா போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வருண் சக்கரவர்த்தி வந்து இம்பார்ட்டன்ட் மிடில் ஆர்டர் விக்கெட்ஸ் எடுத்தாருங்க. இது எக்ஸ்பெக்டட் தான். ஏன்னா நம்ம வந்து வருண் சக்கரவர்த்தி மேல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா தான் வச்சிருக்கோம். பிகாஸ் சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்லயும் கலக்கினாரு. கண்டிப்பா அவரோட மிஸ்ட்ரி ஸ்பின் இங்கிலாந்து பேட்ஸ்மேனை திணற வைக்கும்ன்ற ஒரு கான்பிடன்ஸ் நம்மளுக்கு இருந்தது. எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி தான் அவரும் வந்து சூப்பரா போட்டு 4 ஓவர்ஸ்ல ஜஸ்ட் 23 ரன்ஸ், 3 crucial விக்கெட்ஸ். அதுக்கப்புறம் அக்சர் பட்டேலுக்கும் நம்ம கிரெடிட் கொடுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஓவர் ரொம்ப ஆர்டினரியா போட்டாரு, 15 ரன். ஜாஸ் பட்லர் தூக்கி சொருகிறாரு 2 6. அதுக்கப்புறம் திருப்பி நல்லா கம்பேக் ஆகி சூப்பரா போட்டு அவர் 2 விக்கெட் எடுத்தாரு. அண்ட் ரவி பிஷ்னாயும் விக்கெட் எடுக்கலனாலும் எக்கனாமிக்கலா போட்டாரு. பட் ஸ்டில் ரவி பிஷ்னாயோட சில லைன் அண்ட் லென்த், எஸ்பெஷலி ஜேக்கப் பெத்தலுக்கு அவர் வந்து ரொம்ப ஷார்ட்டா போட்டுட்டு இருந்தார். அவர்கிட்ட இருந்து உண்மையே நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் நெவர்தெலஸ் டீமுக்கு என்ன தேவைப்பட்டுச்சுன்னா நீ விக்கெட் எடுக்கலையா, அட்லீஸ்ட் எக்கனாமிக்கலாவது போடு. அதான் எக்ஸாக்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ரவி பிஷ்னாய் பண்ணாரு நான் சொல்லுவேன். ஒரே ஒரு போலர் கிட்ட இருந்து தான் நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன். அது வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா. ஹி ஹேட் a very bad day. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. மேபி ஆஃப்டர் லாங் டைம் ஒரு T20 விளையாடுறதுனால அந்த ரஸ்டினஸ் இருந்துதான் தெரியல. பட் அவரோட செகண்ட் ஓவர், 4th ஓவரும் ரொம்ப ஒஸ்டா இருந்துச்சுன்னு தான் சொல்ல முடியும். ரொம்ப பேடா போட்டாரு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா ஒரு கிரிக்கெட்டர் ஹர்திக் பாண்டியா அந்த மாதிரி போடக்கூடாது. ஏன்னா செகண்ட் ஓவர்ல, அதாவது ஹர்ஷதீப் சிங் 2 விக்கெட் எடுத்துட்டு 17 for 2 இந்தியா வேர் அண்டர், இங்கிலாந்து வேர் அண்டர் ட்ரபிள். புரியுதா உங்களுக்கு? அந்த டைம்ல சூரியகுமார் யாதவ் கேப்டன்ஷிப்பும் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. 17 for 2 இருக்கும் போதே நீங்க வருண் சக்கரவர்த்தி உள்ள எடுத்துட்டு வந்திருந்தா இன்னொரு விக்கெட் எடுத்து ஒண்ணுமே பிரஷர் போட்டிருப்பாரு. எதுக்காக ஹர்திக் 2வது ஓவர் போனாருன்னு எனக்கு தெரியல. அந்த ஓவர்ல கிட்டத்தட்ட 20 ரன். புரியுதா உங்களுக்கு? திருப்பி இங்கிலாந்துக்கு அது ஒரு மொமெண்டம் கொடுத்துச்சு. அதே மாதிரி லாஸ்ட் ஓவர் வந்து பாருங்க கிட்டத்தட்ட 12 ரன்னுக்கு மேல கொடுத்தாரு. ரொம்ப லூசா போட்டார். ஹோப்ஃபுல்லி செகண்ட் மேட்ச்ல இருந்து அவர் கொஞ்சம் நல்ல ஒரு கம்பேக் கொடுப்பாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். மத்தபடி ஹர்திக் தான் கொஞ்சம் போரா போட்டாலும் ஒரு 2 விக்கெட் எடுத்தார் எண்ட் ஆஃப் த டே, வேற விஷயம். பட் மத்த போலர்ஸ் எல்லாம் வந்து அவுட்ஸ்டாண்டிங்கா போட்டாங்க. இந்தியாவோட ஃபீல்டிங் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. அதாவது இதுதான் நான் மேஜரா கிரெடிட் கொடுக்கணும்னு நினைச்சிருந்தேன். அதாவது போலிங் பேட்டிங்லாம் இந்தியா நல்லா பண்ணிட்டாங்க. பட் முக்கியமா உங்களோட கிரவுண்ட் ஃபீல்டிங் அண்ட் கேச்சிங் வந்து அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தது. நம்ம 2 பேருக்கு ஹியூஜ் கிரெடிட் கொடுக்கணும். ஒன்னு ரிங்கு சிங், இன்னொன்னு நிதிஷ்குமார் ரெட்டி. இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் போலிங் நல்லா விளாண்டாங்களா, அவங்களுக்கு ஈக்குவலா இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்டிங்லயும் கேச்சிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ரொம்ப குரூஷியலான கேச்சஸ் எல்லாம் எடுத்தாங்க. அதனாலதான் வந்து இந்தியா இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில ஆக்சுவலா வந்து இந்த மேட்சும் வின் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியே ஆகணும். ஸோ அவங்க 2 பேருக்கும் ஹியூஜ் கிரெடிட். அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் டார்கெட்டை வந்து பாத்தீங்கன்னா இந்தியா சேஸ் பண்ணிடுவாங்கன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஜஸ்ட் 12.3 ஓவர்ஸ்ல முடிச்சு விட்டாங்க. 7 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. இங்கிலாந்தோட மருந்தை இங்கிலாந்துக்கே போட்டு விட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அட் த சேம் டைம் குட் ஓப்பனிங் ஸ்டார்ட் ஃப்ரம் சஞ்சு சாம்சன் அண்ட் அபிஷேக் சர்மா. ஒன்ஸ் அகைன் இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்டாப் ஆகி ஹோல்ட் ஆகி வந்துட்டு இருந்தது பால். அந்த அளவுக்கு ஈஸியா ஃப்ரீ ஃப்ளோயிங் அடிக்க முடியல. ஒரு ஓவர் பாத்துக்கிட்டாரு சஞ்சு சாம்சன். அதுக்கப்புறம் குயிக்கா ஒரு 26 ரன்ஸ் அடிச்சு கொடுத்துட்டு போனாரு. அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா, நான் திருப்பி ஏற்கனவே சொன்னாங்க லாஸ்ட் என்னோட ப்ரிவியூலே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி அபிஷேக் சர்மாக்கு இது ரொம்ப குரூஷியலான ஒரு சீரீஸ். பிகாஸ் சவுத் ஆப்பிரிக்கால அந்த 4 மேட்ச்ல 3 மேட்ச் அவர் அடிக்கவே இல்லை. கடைசி மேட்ச் தான் 50 அடிச்சாரு. இந்த சீரீஸ்ல அட்லீஸ்ட் ஒரு 2-3 பெர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுத்தே ஆகணும். இல்லை என்றால் கொஞ்சம் கஷ்டம் இடம் பிடிக்க. ஜெய்ஸ்வால் ஒரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் ஃபர்ஸ்ட் T20லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் வினிங் 79 ரன்ஸ் அடிச்சு கொடுத்துட்டு போனாரு. டிபிக்கல் அபிஷேக் சர்மா இன்னிங்ஸ். அபிஷேக் சர்மா கிட்ட வீக்னஸ் இருக்குங்க. உண்மையே அந்த பவுன்சர் எல்லாம் கொஞ்சம் திணறாரு, அதெல்லாமே இருக்கும். பட் T20 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஓப்பனர் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிக்கணும். அபிஷேக் சர்மா மாதிரி பிளேயர் எப்படின்னு பாத்தீங்கன்னா 5 மேட்ச்ல மேபி 2 மேட்ச் அடிச்சு கொடுப்பாரு. அந்த 2 மேட்ச் ஆனா மேட்சை வின் பண்ணி கொடுப்பாரு. அதுக்காக தான் அவர் மேஜரா வந்து ஓப்பனிங்ல விளையாட விடுறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இஸ் அ மேட்ச் வின்னர் ஆன் இஸ் டே. அதுல எந்த டவுட்டுமே இல்லை. இன்னைக்கு மேட்ச்ல கிட்டத்தட்ட 5 பவுண்டரி 8 6 அலட்சியமா அடிக்கிட்டு இருந்தாருன்னு தான் சொல்ல முடியும். கண்டிப்பா இப்போ அவரோட கான்பிடன்ஸ் வந்து ஸ்கை ஹைல இருக்கும். அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஸ்கை ஹைன்னு சொல்லும் போது ஸ்கை நம்பர் 3ல வந்தாரு இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல. பட் அன்பார்ச்சுனேட்லி டக் அவுட் ஆயிட்டாரு, விச் வாஸ் லிட்டில் டிசப்பாயிண்டிங். ஏன்னா எல்லாருமே ஃபார்ம்ல இருக்காங்க. சூரியகுமார் யாதவ் தான் ரீசெண்ட் டைம்ஸ்ல கொஞ்சம் T20ல ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி தோணுச்சு. ஹோப்ஃபுல்லி இந்த ரிமைனிங் 4 T20ஸ்ல ஒரு ஃபார்முக்கு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் திலக் வர்மா வந்து ஒரு 16 balls 19 ரெஸ்ட் ஆஃப் த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் போட்டு முடிச்சு விட்டாங்க கேம் 12.3 ஓவர்ஸ்ல. இங்கிலாந்து போலிங் எடுத்துட்டோம்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் வாஸ் ஃபேண்டாஸ்டிக். ஃபயரான போலிங். 4 overs 21 runs 2 wickets ஃபுல் 4 overs கொடுத்துறாரு ஜாஸ் பட்லர். ஏன்னா
வேற ஆப்ஷன் இல்ல. நீங்க 132 ரன் அடிச்சுட்டு நீங்க என்ன பண்ண முடியும்? உங்களோட மெயின் பவுலரை ஃபுல்லா யூஸ் பண்ணாதான் பெட்டர். அதனால ஒரு 4 ஓவர் போட்டு அவர் 2 விக்கெட் எடுத்தாரு. அண்ட் சில அட்டாக்கிங் ஃபீல்ட் செட்டப் எல்லாம் பார்த்தாங்க, ஒரு மாதிரி ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. டெஸ்ட் மேட்ச்ல ஃபீல்ட் செட் பண்ணுவாங்களா அந்த மாதிரி இருந்தது. கண்டிப்பா இது வந்து ஒரு பிரெண்டன் மெக்கலமோட எஃபெக்ட், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. இப்ப வேணா பாக்கிறதுக்கு அது ஒரு மாதிரி இருக்கும், ஆனா இது ஒரு ப்ராசஸ். கண்டிப்பா இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா அண்டர் பிரெண்டன் மெக்கலம் போக போக நல்லா பண்ணுவாங்க. டெஸ்ட் டீம் அப்படிதான் அவர் கிரியேட் பண்ணி விட்டாரு. அந்த மாதிரி இந்த ஒயிட் பால் டீமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதுசா ஒரு டைமென்ஷன்ல கிரியேட் பண்ணணும் தான் அவர் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. சோ சில ஃபீல்ட் செட்டிங் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, டெஸ்ட் மேட்ச் ஃபீல்ட் செட்டப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க T20ல அப்படின்னு சொல்லிட்டு. பட் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லைங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர் தான் நல்லா போட்டாரு. கசட் கின்சனுக்கு இது ஃபர்கட்டபிள் டேங்க. அதாவது அவர் பேட்டிங் வந்து ஆடும்போது ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆனாரு, நிறைய டாட் பால்ஸ் ஆனாரு. போலிங்லயும் 2 ஓவர்ல கிட்டத்தட்ட 37-38 ரன் அடிச்சு பொழந்துட்டாங்க. அதில் ரஷீத் கூட வந்து பாத்தீங்கன்னா 1-2 பால் நல்லா போட்டாரு, பட் அவரையும் அடிச்சிட்டாங்க. பட் 1 விக்கெட் எடுத்தாரு. மற்றபடி மார்க்குட்டும் ஃபயரா போட்டாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, போலர்ஸ் பெருசா நம்ம குறைச்சி சொல்ல முடியாதுங்க இங்கிலாந்து போலர்ஸ். ஏன்னா பேட்ஸ்மேன் வந்து ஒண்ணுமே பெர்ஃபார்ம் பண்ணல இந்த விக்கெட்ல. தே ஷுட் ஹவ் பிளேட் பெட்டர்ல. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 180-190 அடிச்சிருந்தாங்கன்னா கூட போலர்ஸ்க்கு வந்து ஒரு கான்பிடன்ஸ் இருந்திருக்கும், கொஞ்சம் விக்கெட்ஸ் எடுத்தா கண்டிப்பா நம்ம இந்த மேட்ச்ல கம்பேக் ஆகலாம். 130 ரன் அடிச்சுட்டு அந்த போலர்ஸ் கிட்ட, அதுவும் கொல்கத்தா பிச்சில் என்னதான் ஸ்டிக்கியா இருந்தாலுமே டியூ ஃபேக்டர் ஒன்னு இருக்கு மேஜரா போது, நீங்க என்னங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? ஸோ அதனால போலர்ஸோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப இந்த மேட்ச்ல வந்து கிரிட்டிசைஸ் பண்ண விரும்பல. பேட்ஸ்மேன்ஸ் தான் மேஜரா கிரிட்டிசைஸ் பண்ண வரணும். அப்பார்ட் ஃப்ரம் ஜாஸ் பட்லர் யாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிச்சுக்கு அடாப்ட் ஆகல. போக போக சில கண்டிஷன்ஸ் இப்படிதான் இருக்கும், பார்க்கலாம். இந்த யங் இங்கிலாந்து டீம் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் வைஸ் அடாப்ட் ஆறாங்களான்னு சொல்லிட்டு. பட் எண்ட் ஆஃப் தி டே சூப்பர் வின் ஃபார் இந்தியா. அதனால இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் இன்க்ளூடிங் மீ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா நிம்மதியா தூங்கலாம். நெக்ஸ்ட் T20 எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிறைய பேரோட கேள்வி, நெக்ஸ்ட் T20லயாவது ஷமி வருவாராங்கன்ற மாதிரி. எனக்கு என்னவோ ஷமி ஆல்டர்னேட்டா யூஸ் பண்ணுவாங்களோ, செகண்ட் T20 அதுக்கப்புறம் 4th T20 இந்த மாதிரி கேப் கொடுத்து யூஸ் பண்ணுவாங்களோ. பிகாஸ் அவர் ரொம்ப கீ பவுலர் மக்களே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்பீர் பும்ராவும் ஒரு மாதிரி இன்ஜுரி கிரவுண்ட்ல தான் இருக்காரு. என்னதான் ஸ்குவாட்ல எடுத்துட்டாலும் இன்னுமே அவர் விளையாடுறது டவுட்ஃபுல்லா தான் இருக்கு. ஸோ இன்கேஸ் அவர் வந்து அவுட்னு தெரிஞ்சிச்சுன்னா முகமது ஷமியாவது நம்ம வந்து பாதுகாப்பா வச்சுக்கணும். புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் ஆக்சுவலா அவரை வந்து பாத்தீங்கன்னா மேபி இந்த 5 T20ஸ்ல ஏதாவது ஒரு 2 T20 விளையாட வைக்கலாம். ODIs வேணா அவரை 3 ODIs விளையாட வைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஷமியோட ஃபிட்னஸும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஓவர்லோடும் கொடுத்துடக்கூடாது. சரிங்களா? ஸோ இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? இந்தியாவோட டாமினன்ஸை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? அண்ட் ஜோஸ் பட்லரை தவிர எல்லா பேட்ஸ்மேனும் ஸ்ட்ரகிள் ஆனாங்கல்ல, ஸோ அதை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? எல்லாமே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.